தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இன்றைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ இன்னைக்கான வீடியோ மெயினாக வந்து ரவுண்ட் த்ரீக்கு, அதாவது தமிழ்நாட்டில் இப்போ ரவுண்ட் டூ முடிஞ்சு ரிசல்ட் முடிஞ்சுது. நிறைய நிறைய பேர் வந்து சீட்டுக்கு எடுத்திருக்கீங்க. ஸோ கமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் த்ரீயோட அப்டேட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இன்னுமே அஃபிஷியலாக வந்து அவங்க டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணாட்டாலுமே ஏற்கனவே எம்சிசிலிருந்து எந்த தேதியிலேருந்து எந்த தேதிக்குள்ள ரவுண்ட் த்ரீயை ஸ்டேட் கவுன்சிலிங் அப்படின்றது நடத்தணும் அப்படின்றது ஏற்கனவே அவங்க ஒரு டீட்டெயில கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுவும் என்னன்றதை நம்ம பார்த்துலாம். பேரலா ஆல் இண்டியா கோட்டால ரவுண்ட் த்ரீக்கு என்ன டேட் இருந்ததுன்றதை நான் ஒரு தடவை சொல்லிட்டு, அதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் ரவுண்ட் த்ரீ தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலில் நம்ம செய்யலாம், யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களை இந்த வீடியோல டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ அப் டு எண்ட் வரைக்கும் தவறாம இந்த வீடியோவை பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டால இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஆல் இண்டியா கோட்டால ரவுண்ட் த்ரீ எப்ப நடக்க போகுதுன்னா செப்டம்பர் 29ஆம் தேதியிலிருந்து சாய்ஸ் ஃபில் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுது. பட் அதுக்கப்புறம் வந்து ரிசல்ட் அப்படின்றது அக்டோபர் 8ஆம் தேதி வெளியிடுறதா சொல்லியிருந்தாங்க. அவங்க கொடுத்த அந்த கவுன்சிலிங் ஷெட்யூல் படி காலேஜ்ல ரிப்போர்ட் பண்றது 17ஆம் தேதியிலிருந்து நீங்க ரிப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட அக்டோபர் மாசத்துக்குள்ளே நீங்க வந்து காலேஜ்ல ரிப்போர்ட் பண்ணிடுவீங்க. சரிங்களா? இது வந்து ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் த்ரீ உடைய ஷெட்யூல். அதே ரவுண்ட் த்ரீக்கு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, கவுன்சிலிங்கே ஓவராலா தமிழ்நாடு மட்டும் கிடையாது, ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற ஸ்டேட் கவுன்சிலிங் ரவுண்ட் த்ரீயை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் 6ஆம் தேதியில இருந்து 17ஆம் தேதிக்குள்ள ஓவரால் கவுன்சிலிங்கை க்ளோஸ் பண்ணணுன்றது அவங்களுடைய ஷெட்யூல். இதுல டேட் மாறும். தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் வந்து அவங்க டேட் வெளியிடும் போது இந்த டேட்டுக்குள்ள அவங்க 6ஆம் தேதியில இருந்து 8ஆம் தேதி வரைக்கும் அல்லது 10ஆம் தேதி வரைக்கும் நீங்க வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம், சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒண்ணு அவங்க மாத்தி குடுப்பாங்க. அது அதுக்கப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து 1. ஸோ அடுத்து என்னன்னா, காலேஜ்ல ரிப்போர்ட் பண்றதுக்கு தமிழ்நாட்டுல வந்து அக்டோபர் 22ஆம் தேதிக்குள்ள காலேஜ்ல ரிப்போர்ட் பண்ணணும். 22ஆம் தேதி ரிப்போர்ட் பண்ணணும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 17ஆம் தேதி ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப காலேஜ் ரிப்போர்ட்டிங் டேட்டு இதுல வந்து 17, அதுல 22 தமிழ்நாட்டு மெடிக்கல் கவுன்சிலிங் ஸ்டேட் கவுன்சிலிங் 22 போது கிளாஷ் கண்டிப்பா வராது. ரவுண்ட் த்ரீல ஆல் இண்டியா கோட்டால சீட்டு கிடைக்கல அப்படின்னா நீங்க வந்து ஸ்டேட் கவுன்சிலிங்க்கு நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அதுல வந்து உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்க ஜாயின் பண்ணலாம். இது 2த்துலயுமே ஒரே ஒரு விஷயம் நீங்க காமனா இருக்கு. அத நல்லா புரிஞ்சுக்கணும். ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் த்ரீயா இருந்தாலும் சரி, ஸ்டேட் கோட்டாவோட அதாவது தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷனுடைய ரவுண்ட் த்ரீயா இருந்தாலும் சரி, ரவுண்ட் த்ரீக்கு நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணி நீங்க பார்ட்டிசிபேட் பண்றீங்க. ரவுண்ட் டூல இருந்து ரவுண்ட் த்ரீக்கு நீங்க போறீங்கன்னா போலாம், தாராளமா போலாம். சீட்டு கிடைத்த மாணவர்களா இருந்தாலும் சரி, சீட்டே இது வரைக்கும் கிடைக்கல அப்படின்னாலும் சரி, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து அப்பியர் ஆகிறேன் 3rd ரவுண்ட்ல அப்படின்னாலும் சரி, ரேங்க் லிஸ்ட்ல உங்க பேர் வந்திருந்தாவே நீங்க எந்த ரவுண்ட்ல வேணா நடுவுல போய் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். அதுல தவறு இல்ல. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ரவுண்ட் த்ரீல உங்களுக்கு ஒரு சீட்டு கிடைச்சதுன்னா, வேணான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்கன்னா, உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட்ல எல்லாமே பிடிச்சுக்குவாங்க. எதுவுமே தரமாட்டாங்க. இந்த விஷயத்த தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும். ரைட்டுங்களா? அதனால எந்த காலேஜ் வேணுமோ, எந்த காலேஜ் கிடைச்சா படிப்பீங்களோ, அத மட்டும் நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப கவனமா நீங்க செய்ய வேண்டிய விஷயம் முதல்ல. ஃப்ரெஷ்ஷா நான் இப்ப தான் சீட்டே எனக்கு கிடைக்கல. நான் இப்ப வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாமான்னா, தாராளமா நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நீங்களுமே வந்து ரவுண்ட் 3 அப்படின்னு சொல்றதுனால, கிடைக்கிற காலேஜ்ல சேரணும். நான் ரவுண்ட் 3 பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் நீங்க எதுவுமே கிடைக்கலன்றதுனால, எல்லா காலேஜுமே சாய்ஸ் ஃபில் குடுக்கலாம். ஆனா, ரவுண்ட் 2ல சீட்டு கிடைத்த மாணவர்களோ, ரவுண்ட் 1ல சீட்டு கிடைத்த மாணவரோ, திரும்ப நீங்க ரவுண்ட் 3ல வர்றீங்க அப்படின்னா, ஸ்பெசிஃபிக்கா எந்த காலேஜ் வேணுமோ, அத மட்டும் சாய்ஸ் ஃபில் குடுத்தா போதுமானது. சரிங்களா? இது வந்து 1. அடுத்தது தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டில நமக்கு கவுன்சிலிங்ல எனக்கு வந்து நான் வந்து இந்த கேட்டகரியில இருக்கேன். எனக்கு அது சீட் கிடைக்குமா? கிடைக்காதா? ரவுண்ட் 3ல அப்படின்னு ஒரு டவுட் நமக்கு வரும். ஸோ இத நம்ம எத வச்சு டிஃபைன் பண்ணலாம்னா, அவங்க வேக்கன்சி லிஸ்ட் வெளியிடுவாங்க. அந்த வேக்கன்சி லிஸ்ட்ட வெளியிட்டதுக்கு அப்புறம் 7.5ல எவ்வளோ வேக்கன்ட் இருக்கு? 92.5ல எவ்வளோ வேக்கன்ட் இருக்கு? பிடிஎஸ்க்கு எவ்வளோ? எம்பிபிஎஸ்க்கு எவ்வளோன்னு தனித்தனியா குடுப்பாங்க. அது வந்ததுக்கு அப்புறம் டீட்டெயிலா நம்ம பார்த்துக்கலாம். பொதுவா லாஸ்ட் இயர கம்பேர் பண்ணும்பொழுது 7.5%ல பிடிஎஸ்ல ஒரு 2 சீட்டு, பிடிஎஸ்ல ஒரு 3 சீட்டும், எம்பிபிஎஸ்ல ஒரு 2 சீட்டு மட்டும் தான் வேக்கன்ட்ல இருந்தது. எங்க லாஸ்ட் இயர் 3rd ரவுண்டுக்கு. ரைட்டுங்களா? அப்போ 7.5ல யாராவது இருந்தீங்கன்னா, 2 சீட்டு, 3 சீட்டு தான் இந்த வாட்டியும் வேக்கன்ட் வர வாய்ப்பு இருக்கு. அத நீங்க பார்த்துக்கோங்க. அதே போல 92.5ல நீங்க போறீங்க அப்படின்னாலுமே, உங்களுக்கு ஒரு கணிசமான ஒரு சீட். எப்படின்னா ஒரு கவர்ன்மென்ட் காலேஜ் தான் 7 சீட்டு, 8 சீட்டு அந்த மாரி ரேஞ்ச் இருக்கும். அதுவே பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல ஒரு 100 சீட்டு வரலாம். அல்லது ஒரு 80 சீட்டு வரலாம். ஸோ இதெல்லாம் லாஸ்ட் இயர் நடந்தது அப்படிதான் நடந்திருக்கு. அதனால நமக்கு எவ்வளோ சீட் வருதுன்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, இது கிடைக்குமா? கிடைக்காதான்னு ஓரளவு நம்மளால அஸ்யூம் பண்ண முடியும். சரிங்களா? விர்ச்சுவல் வேக்கன்சின்னு ஒண்ணு வெளியிடுவாங்க. அதுக்கப்புறம் ரியல் வேக்கன்சின்னு ஒண்ணு வெளிய வரும். அந்த ரியல் வேக்கன்சில என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்றத
டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துக்குங்க. தேங்க்யூ.